அரவக்குறிச்சியில ஏற்கனவே ஒரு சிக்கல் இருந்ததை நாம் பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய தேமுதிக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் தங்களுடைய முகவர்களுக்கு போதுமான இடம் வாக்கு எண்ணும் மையத்தில் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். அதற்காக தற்போது அவர்கள் அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் அருகில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக வேட்பாளர்கள், தேமுதிக பிரமுகர்கள் அங்க இருக்கக்கூடிய, அதே போல பாஜக பிரமுகர்களும் அங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் தங்களுடைய சாலை மறியலையும் போராட்டத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னுமே கூட அரவக்குறிச்சியில அங்க இருக்கக்கூடிய பாஜகவினருக்கும் தேமுதிகவினருக்கும் அவர்கள் எழுப்பிய பிரச்சனை நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அங்க அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் தேமுதிக பிரமுகர்களுக்கும் பாஜக பிரமுகர்களுக்கும் சரியான இடம், அங்க அந்த முகவர்களுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை, எங்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் அங்க மற்றவர்களும் அங்க வந்து அதிக அளவில் உள்ளே குழுமி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். பாஜகவுடைய வேட்பாளர் பேசும்போது அனைவரும் வெளியேற்றப்பட்டு மீண்டும் அந்த முறைப்படி புரோட்டோகால் படி அந்த சரியான முகவர்கள் மட்டுமே உள்ளே அனுப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பாஜகவுடைய வேட்பாளர் நம்முடைய தொலைக்காட்சியில் பேசும்போதும் வைத்திருந்தார். அந்த ஒரு விஷயத்திலே தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை அங்க இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.